அழகியே marry me அழகியே. மல்லி நீயா? நீ எப்படிங்க? நானே தான். நீங்க ரெண்டு பேரும் என்ன எங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா? ஆமாம் மல்லி, ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். எப்படி என்ன எப்படி ஏமாத்தலாம், அடுத்து நீங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து வாழலாம், இதை பத்தி பேசிட்டு இருந்தீங்களோ? மலி, எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு பாத்துக்க. நீ இப்படி பேசி பேசி தான் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கா. எப்பா எப்பா, என்ன நடிப்புடா சாமி. உனக்கு என்னையே எடுத்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துட்டா? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே. பேசு பேசு. இவன் உன் சைட்ல இருக்க தைரியத்துல தானே நீங்க இவ்வளவு பண்ணிட்டு இருக்கா. யாமல்லி உன் புத்தி இவ்வளோ கீழ்த்தரமா யோசிக்குது? உன் பெஸ்ட் ஃப்ரெண்டை கூட நீ நம்ப மாட்டியா மல்லி? இவ்வளோ கேவலமா பேசிட்டு இருக்கா. யார்கிட்ட எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு? நீயா? யாரும் பண்ண முடியாத ஒரு துரோகத்தை பண்ணிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு உன் வாயிலிருந்து எப்படி வருது? துரோகி, பச்சை துரோகி. அடச்சி, நீ எல்லாம் ஒரு ஆளாட்டி. உன்ட்டெல்லாம் மனுஷன் பேசுவானா? சுய புத்தின்னு ஒன்று இருந்தா பேசலாம், அப்படின்னா என்னன்னே தெரியாத இவட்டெல்லாம் எப்படி பேச முடியும்? சாரிங்க, என்னை மன்னிச்சிருங்க. இவட்டெல்லாம் இனிமேல் என்னால் பேசவே முடியாது. நீங்களாச்சு இவளாச்சு, இனிமேல் உங்கள் வாழ்க்கையை நீங்களே பார்த்துக்கிடுங்க. என்கிட்ட வந்து இனிமேல் எந்த ஹெல்ப்பும் கேட்காதங்க. சை, உன் கூட போய் இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாக இருந்ததை நினச்சி அசிங்கமாக இருக்கு எனக்கு. ஏன் மல்லி இப்படி புரிஞ்சிக்காம பேசிகிட்டு இருக்கா? எந்த தப்பும் பண்ணாத அவளை போய் இப்படி ஏசிட்டு இருக்கா? தயவு செஞ்சு இப்படி மூஞ்ச பாவமாக வச்சு என்கிட்ட நடிக்காத. உன் நடிப்பெல்லாம் நீ அவளோட நிறுத்திக்க. உனக்கும் எனக்கும் இனிமேல் எதுவுமே கிடையாது. எல்லாம் முடிஞ்சு. என்ன முடிஞ்சிருச்சு? டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? ஆமாம், நீ யார் கேட்டு எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புன? டிவோர்ஸ் பண்ண அளவுக்கு நான் தேவையில்லைன்னு ஆயிட்டேன், அப்படி தானே? எப்போவுமே நான் சொல்லதை நீ காது கொடுத்து கேட்கவே மாட்டேல்ல. நிஜமாவே நான் ஒன்றை தான் லவ் பண்ணேன். நானே எனக்கே சந்தேகமாக இருக்குது. சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சைன் பண்ணி அனுப்புற வழியை பாரு. அப்படி சைன் பண்ணி அனுப்ப முடியாதுன்னா சொல்லிடு. நான் கோர்ட் மூலமா என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். என்னால் உனக்கு டிவோர்ஸ் தர முடியாது மல்லி. நான் அதில் சைன் பண்ணவும் மாட்டேன். நீ என்னைக்காவது ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதான் உன்னை பற்றி இப்போவே நல்லா புரிஞ்சுக்கிட்டேனே. இதோ இப்போ கூட நேர்லேயே பார்த்தாச்சே. இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணாம்? இங்கே பாரு மல்லி, இன்றைக்கி நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்தேன்னு வையே, நாளைக்கு ஒரு நாள் நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு உனக்கு தெரிய வரும். அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஏன் பிரிஞ்சோன்னு நினச்சி நீ நொந்துருவ. அந்த ஒரு நிலைமை உனக்கு என்றைக்குமே வர விட மாட்டேன். அதனால் தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காத. நான் முடிவெடுத்தது எடுத்தது தான். டிவோர்ஸ் லெட்டரில் ஒழுங்கு மரியாதையை சைன் பண்ணி அனுப்புகிற வழியை பாரு. குட் பை மல்லி. வளரு, ஏ வளரு. கொஞ்ச நேரம் பகல்ல தூங்க முடியாள்வலா கொண்டாட முடியாள்வலா? ஏ வளரு, வீட்டில் இருக்கியா? இந்த வாரேன் வாரேன். என்ன வளரு, தூங்கிட்டா இருந்தா? எவ்வளோ நேரமா கூட்டுட்டே இருக்க? இல்லைக்கோ, பகல்ல யாராவது தூங்குவாங்களா? நான் உள்ளதான் துணி துவச்சிட்டு இருந்தேன். நீங்க கூப்பிட்டது சரியா கேட்கலக்கோ. அப்படியா, சரி சரி. ஆமா, என்ன ஜாக்காவும் வந்திருக்காவ? ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரீங்களோ? ஆமா, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா? இல்ல, கோயிலுக்கு போனா தானே ரெண்டு பேரும் ஏதாவது ஊர் பொருளி பஸ் என்ன தேடுவிய. அதான் இன்னைக்கும் அப்படி ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆமா, சரியா தான் கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா இன்னைக்கு ஊர் வீட்டு பொருள் இல்ல. ஆமா வளரு, இது ஊரை பத்தினது இல்ல, உன் வீட்டை பத்தினது. என்னக்கோ சொல்றிய? என் வீட்டை பத்தினதா? நான் வீட்டில் இருக்கேன், அப்புறம் கோயிலில் என்னை பற்றி என்னத்தை கண்டுபிடிச்சிய? நீ இங்கே தான் இருக்கா, ஆனால் உன் மொபைல் எங்க? உன் மொபைல் இன்னைக்கு கோயிலுக்கு தானே போனா? ஐயா ஆமாம், அவள் காலையில் கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. ஐயோக்கோ, இவ யார்கிட்டையும் வம்பு எதுவும் இழுத்துட்டாலா என்ன? யாரும் மண்டையை அடித்து உடச்சி பிரச்சனை எதுவும் பண்ணிட்டாலோ? இந்த பிள்ளைகிட்ட எத்தனை நாள் சொல்லியாச்சு வாயை வச்சுட்டு சும்மா இருன்னு. என்னைக்கும் வெளியே போகும்போதெல்லாம் யார்கிட்டையாவது சண்டை இழுத்துட்டு வந்துறியா? ஏம்மா கொஞ்சம் இரு இரு, எதுக்கு இப்போ படபடக்கா? நான் சொல்லதா முதல்ல முழுசா கேளு. சொல்லுங்கக்கோ, எனக்கு ஒரே டப்பு டப்புன்னு அடிக்கி. என்னக்கோ பண்ணாவா? இங்கே பாரு வளரு, நான் சொல்லியேன்னு தப்பாக மட்டும் நினைக்காத. நானும் ஜாக்கும் சாமி கும்பிட்டுட்டு கோயிலை ஒரு சுற்று சுற்றலான்ட்டு போனோம் பார்த்துக்க. அப்போ கோயிலுக்கு பின்னாடி உன் மொவ சுருதி இருக்கல்ல, அவள் அந்த ஆதி பையன் கூட தனியாக நின்று பேசிட்டு இருந்தா பார்த்துக்க. ஏக்கோ என்ன சொல்றிய? யாரு? அந்த கண்ணம்மா தம்பி ஆதி அந்த பையன் கூடயா? ஆமாம் வளரு, நாங்களும் ரெண்டு பேரும் என்ன பேசியாவன்னு கேட்கலான்னு கொஞ்சம் தள்ளி நின்று கேட்டோம் பார்த்துக்க. அவைய பேசினது ஒன்றுமே எங்களுக்கு கேட்கல. ஆனால் ரெண்டு பேரும் பக்கத்தில் நின்று ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாவ பார்த்துக்க. எனக்கே அதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏக்கோ
என்னக்கோ சொல்றிய ஏன் அவ்வளோக்கோ அப்படின்னு நின்று பேசிகிட்டு இருந்தா நீங்கள் நிஜமாவே சுருதியை தான் பார்த்தீங்களா இல்லை வேற யாரையும் பார்த்துட்டு அவான்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்களா? என்ன வளரு, நம்ம சுருதி எனக்கு தெரியாதா? நான் என்ன உன்ட்ட பொய்யா சொல்ல போறேன்? நீ வேணா ஜாக்கிட்டே கேளு அது யாருன்னு. ஆமா வளரு, நானும் நல்லா பார்த்தேன், அதே நம்ம சுருதி தான். ரெண்டு பேரும் ரொம்ப கிட்ட கிட்ட நின்று பார்க்கவே ச்சே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐயோ கடவுளே, இந்த பிள்ளை அங்கோ இப்படி ஆயிட்டு. நானும் எத்தனை தடவை தான்க்கோ சொல்லியது அவட்ட அந்த பையன்கிட்ட பேசாதான்னு. அந்த பையன் கூட பேசி எத்தனை பிரச்சனை வந்திருக்குக்கோ. அப்புறமா எனக்கு அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கூட புத்தி வர மாட்டேங்கி. நீ ஒன்றும் கவலைப்படாத வளரு, உன் முவட்ட பேசி கொஞ்சம் புரிய வை. அவ பெரிய பிள்ளை தானே, புரிஞ்சுக்கிடுவா. நல்ல வேலை என் கண்ணிலையும் ஜாக்கு கண்ணிலையும் பட்டா. வேற யாரு கண்ணிலையாவது பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லு. சும்மா ஏன் அந்த ராதா உன் மேலையும் உன் பிள்ளை மேலையும் அவ்வளோ கொலவரியில இருக்கா. இது தெரிஞ்ச நெஜத்துலையும் கொலையே பண்ணி போட்டுருவா. இன்னைக்கு வரட்டும் அவள் வீட்டுக்கு. அவள் ரெண்டு காலையும் உடைச்சு வீட்டுக்குள்ளேயே வைக்கலன்னா பாருங்க. இனிமே அவளை வெளியே விட்டாதானே இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பா. இன்னைக்கு வரட்டும். இங்க பாரு, சும்மா எடுத்தவங்க ஊத்தோன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. அவட்ட பொறுமையா பேசி புரிய வை. நீ ஏதாவது அவசரப்பட்டு பண்ணி அப்புறம் அவ ஒன்று கிடக்க ஒன்று எதுவும் பண்ணிட்டு கிடக்கூடாது. இப்போ உள்ள பிள்ளைகள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, உடனே ஏதாவது தப்பான முடிவு எடுத்துரும். அதனால பார்த்து பக்குவமா சொல்லி புரிய வை. சரிக்கோ, நான் பார்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும். சரி வளரு, அப்போ நாங்கள் வாரோம் என்ன? சரிக்கோ, போயிட்டு வாங்க. அப்புறம் நான் அன்னைக்கு ஒன்று சொன்னேன்ல அந்த புரோக்கரு, அவனை கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து என்கிட்ட அனுப்பி விடுங்க. சரி வளரு, நான் பார்த்து அனுப்பி வைக்கேன். ஏம்மா, மயிர் ரொம்ப பசிக்கு, கொஞ்சம் சோறு போட்டு எடுத்துட்டு வரியா? ஒன்றுமே நடக்காத மாதிரி எப்படி வந்து படுத்து கிடக்கா பாரு. ஆமாம், எங்கே போயிட்டு வர நீ? ஏன் சொல்லிட்டு தானே போனேன் கோயிலுக்கு போறேன்னு. கோயிலுக்கு எதுக்கு போனா? கோயிலுக்கு எதுக்கு போவ? சோறு பொங்கியா போவ? சாமி கும்பிட தான் போனேன். கொழுப்படுத்த நாய், அண்ணதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு நக்கல் கேட்கும் நக்கலு. ஐயோ அம்மா, உன்கிட்ட எத்தனை நாள் சொல்லியாச்சு அவன்கிட்ட பேசாதன்னு. ஏம்மா விடுமா, ஏம்மா அடிக்கா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி போட்டு அடிக்கா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா கோயிலில் போய் அந்த ஆதிபையன்ட்ட ரகசியமாக பேசிட்டு வந்திருப்பா. நீ எல்லாம் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் திருந்த மாட்டா, அப்படிதானே? ஏம்மா நான் ஒன்றும் பேசலாமா, அவையதாம்மா வந்து பேசுனாவ. அவன் என்ன வந்து பேசினோம்னா உனக்கு எங்கிட்டி போச்சு அறிவு? ஏற்கனவே ஊர் ஃபுல்லாக மானத்தை வாங்கி வச்சிருக்கிறது பத்தாது. ஏம்மா வலிக்குமா, அடிக்காதம்மா. உனக்கு எங்கே இருந்துச்சுட்டு இவ்வளோ தைரியம் வந்து? ஏம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா, நான் சொல்லதை கேளும்மா, அடிக்காதம்மா. நான் சொன்னது நீ கேட்டியாட்டி? ஆ, அந்த மாலாக்காவும் ஜாக்காக்காவும் வந்து என்னை அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போறாவ. என் மூஞ்சில காரி துப்பாத குறையா துப்பிட்டு போனாவ தெரியுமா? ஒத்தைக்கு ஒரு பொட்டை பிள்ளைய பெற்று வச்சுட்டு நான் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு அலைய வேண்டி இருக்கு. அம்மா விடுமா, விடுமா. என் மானத்தை வாங்குறதுக்குன்னே என் வயிற்றுல வந்து பிறந்தியாட்டி நீ. இவ்வளோ நாள் அவனை பார்க்காம பேசாம நல்லா தானட்டி இருந்தா. ஏம்மா நான் எவ்வளவோ சொன்னம்மா வேட்டேன் என்கிட்ட பேசாதங்கன்னு, அவையதம்மா கேட்காம வந்து பேசுனவ. அவன் வந்து பேசினா உனக்கு எங்க போச்சு அறிவு? உன் பாட்டுக்கு கிளம்பி வீட்டை பார்த்து வர வேண்டியதானே? இல்லைம்மா, ரொம்ப கெஞ்சி கேட்டவம்மா, பார்க்கவே பாவமா இருந்தம்மா, அதம்மா என்னன்னு கேட்டேன். அவைய தப்பெல்லாம் ஒன்றும் பேசலம்மா, நம்புமா என்ன? எம்மா தாயே, உன்னை நம்பின வரைக்கும் போதும். உனக்கு சீக்கிரமா ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான்ட்டு எனக்கு நிம்மதி. எந்தாலையும் மாமியார் வீட்டில் போய் கஷ்டப்பட்டு சாவனவனை விட்டுறணும். வீட்டில் கொஞ்ச நாள் சொகுசா இருந்துட்டு போட்டுன்னு விட்டது தான் தப்பா போச்சு. ஏம்மா விடுமா, இனிமே நான் பேச மாட்டேம்மா, நீ சொல்லதெல்லாம் கேட்கம்மா. என்ன பேரு, என்ன 1 மாசமோ 2 மாசமோ தான், உனக்கு சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அது வரைக்கும் உன் வாழை சுருட்டிட்டு அமைதியாக வீட்டில் கடை. இவ்வளோ நாள் ஒன்னால நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துன்னு வையி, என்ன உயிரோடவே பார்க்க முடியாது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன் இஷ்டம். இந்தாங்க டீ. ஆதி எங்கம்மா? அவன் ரூமில் தாங்க இருக்கான். அவனை கொஞ்சம் வர சொல்றியா? ஆ சரிங்க. என்னங்க, ஆதி வந்திருக்கான். என்ன ஆதி, உன் பொண்டாட்டி அனுப்பின டிவோர்ஸ் லெட்டர் பற்றி என்ன முடிவு பண்ணியிருக்கா? என்னால் மல்லிக்கு டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாதத்தான். இங்கே பாரு ஆதி, என்னம்மா நீ அவளை நம்பிட்டு இருக்கா? அந்த பிள்ளைய மறந்துட்டு நானும் அக்காவும் பார்க்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வழியை பாரு. என்ன எத்தனை நாளைக்கு தான் அவளையே நினச்சிட்டு இருக்க போறா? ஆமாம் தம்பி, நீ மட்டும் ஊன்னு சொல்லு, உனக்காண்டி நாங்கள் எவ்வளோ பெரிய பணக்கார பிள்ளையனாலும் பார்க்க ரெடி.
நானும் இவ்வளோ நாள் நம்பிக்கையாக தான் இருந்தேன். உனக்குன்னு ஒரு கௌரவமான வேலை கிடச்சா அந்த பிள்ளை உன்னை தேடி வந்துடுவான்னு. ஆனால் இது மட்டும்தான் பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. அந்த பிள்ளை மனசில் வேறு என்னமோ இருக்குது. இது ஒரு நாளும் சரியாகாதுன்னு தான் தோணுது எனக்கும். என்ன அவளையே நம்பி நம்பி இருந்து உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிடாத. வேண்டாங்கோ, நான் இப்படியே கடைசி வரை தனியாலாம் இருப்பேனே தவிர வேறு எந்த பிள்ளையும் என்னால் கல்யாணம் பண்ணிக்கிட முடியாது. மல்லியை தவிர வேறு யாருக்கும் என் மனசில் இடமும் கிடையாது. அப்போ நான் சொன்னால் நீ கேட்க மாட்டா, அப்படி தானே? தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு கம்பல் பண்ணாதீங்க தான். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. அவள் மனசை எப்படியாவது நான் மாற்றிடுவேன். எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணலை. நீ டிவோர்ஸ் லெட்டரில் சைன் பண்ணி கொடுக்குறது தான் நல்லது. உன் அக்காவும் அத்தானும் உனக்கு முக்கியம்னு நினச்சேன்னா எங்களுக்காண்டி இதை பண்ணு. லே தம்பி, அத்தான் தான் இவ்வளோ சொல்லியாவெல்லாம் புரிஞ்சுக்கல. எங்கள் 2 பேருக்கும் எல்லாமே நீ தான். நீ நல்லா இருந்தால் தானே நாங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். உனக்கு இன்னும் ஒரு கல்யாணம் ஆகி நீ குழந்தை குட்டிகளோடு இருக்கிறத பார்த்தா தான் நாங்களும் சந்தோஷமாக இருப்போம். புரிஞ்சுக்க ஆதி. ஏய் கண்ணம்மா, இனிமே அவனை ஒன்றும் சொல்லாத. இது அவன் வாழ்க்கை, அவனே இனி முடிவு எடுக்கட்டும். பிங்கி, இந்த தடவை எலெக்ஷன் ரிசல்ட் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு பத்தியா? அதை நினைச்சு நீ எதுக்கு பயப்படியா? ஏன்டி உனக்கு அப்படி இல்லையோ? நாங்களும் எத்தனையோ எலெக்ஷன் பார்த்துருக்கோம். ஆனா இந்த தடவை தான் எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுல இருந்தே ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்கு. யாரு ஜெயிப்பா, யாரு சிஎம்மா வருவான்னு நினைச்சாலே மண்டை குழப்பமா இருக்கு. அதுவும் சரிதான், இந்த தடவை நடிகர் விஜயும் எலெக்ஷனுக்கு வந்திருக்காருல்ல, அதனால கொஞ்சம் டஃப்பா தான் போயிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன்ல யார் வருவான்னு நீ நினைக்கா? டிஎம்கேயா, ஏடிஎம்கேயா, டிவிகேயா, இல்லைன்னா என்டிகேயா? ஏமா, 4மே வரும், பொறுமையா இரு. என்னடி சொல்லியா? 4மே வருமா? யாராவது ஒருத்தர் தானே சிஎம்மா வர முடியும். நீ என்ன 4மே வரும்னு சொல்லியா? அட லூசு கொம்மை, நான் எலெக்ஷன் ரிசல்ட் டேட் மே 4ன்னு சொன்னேன். ஓ, நீ அப்படி சொன்னியா? சரி பாப்போம் யார் தான் வரேன்னு. யார் வந்தா நமக்கு என்ன? நம்ம வேலை செஞ்சாதான் நமக்கு சோறு. என்ன மைனி, ஒரே சோறு கதையா தான் இருக்கு போல. ஏ சுவாதி வா, எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் மைனி, நீங்க எப்படி இருக்கிறிய? என்ன மைனி, என்ன பார்த்தா சோக்கர் மாதிரியே தான் இருக்கோ, இப்படி சிரிக்கிறிய? இல்ல சுவாதி, கருப்பு கண்ணாடியில உன்னை பார்த்த உடனே சிரிப்பா வந்துட்டு பாத்துக்க, அதான் சிரிச்சுட்டேன். அடச்சை, இந்த பட்டிக்காட்டில் ஒரு கண்ணாடியை போட முடியுதா? இதுக்கும் சிரிச்சிருவாள்வ. கலத்திட்டேன். இப்போ நல்லா இருக்கா மைனி? ஏன் சாரி போட்டுக்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சிரிச்சேன், கோவப்பட்டுட்டிய உடனே. பரவாயில்ல மைனி, நான் வெளியே வெயிலா இருந்துன்னு தான் போட்டேன். இப்போதான் வீட்டுக்குள்ள வந்தாச்சுல, இருக்கட்டும். எத்தே, போன வாரம் கொடைக்கானலுக்கு போனேன்னு சொன்னீல்ல, எனக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வரலையோ? ஐயா என்ன மக்களே இப்படி கேட்டுட்டா? உனக்காண்டி தான் கொஞ்சம் ஹோம்மேட் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன், மறந்து கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். நீ போய் எடுத்துட்டு வாப்போ. ஆ சரி தே. ஐயா சாக்லேட்டு. அம்மா எங்க மைனி, இவ்வளோ நேரம் ஆகுது ஆளே காணல? உங்க அம்மா அடுப்பங்கரையில் கோதம்பு படைச்சிட்டு இருந்தாவ பார்த்துக்க. ஏ சுவாதி, என்ன மக்களே இப்போதான் வந்தியோ? இந்தா கூட்ட உடனே வந்துட்டாவ பாரு. உங்க அம்மைக்கு 100 ஆயுசு தான் சுவாதி. ஆமா மைனி, கரெக்டாக சொன்னிய. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்கா, மருமகம் வரலையா? பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே டி? இல்லம்மா, நான் மட்டும்தான் உன்னைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் டி, வீட்டில் எதுவும் பிரச்சனையா? கோவத்தில் எதுவும் ஓடி வந்துட்டியோ? ஏம்மா தனியாக வந்தாலே ஏதாவது பிரச்சனைன்னு தான் அர்த்தமா? ஏம்மா? அப்படி இல்லை டி, எப்பவும் பிள்ளைகளையாவது கூட்டிட்டு வருவாள்ல, அதான் கேட்டேன். சரி, நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு, நான் போய் பார்க்கேன். சரி மைனியோ, போய் பாருங்க. ஒரு காப்பி போட்டு கொண்டு வரட்டா உனக்கு? வேண்டாம் மைனி, கொஞ்சம் கழியட்டும். சரி சரி. ஏட்டி, நிஜமா மருமோன்ட்ட சண்டை எதுவும் போடலையே? ஏ இல்லைம்மா, வேற எம்டி தனியாக வந்திருக்கா? வழக்கமாக நீ தனியாக வரமாட்டியே? ஏம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பார்த்துக்க. நீ கொஞ்சம் வெளியே வாயா, வெளியே போய் பேசுவோம். ஏன்டி இங்கே வச்சு சொல்ல வேண்டியதானே? இங்கே மைனி இருக்காவுமா, அதே காதில் விழுந்துடக்கூடாது, அதான் வா வெளியே போய் சொல்லியே. சரி வா.